வர முடியல. ஒன்னே ஜெயிக்க வைக்கணும்னு என்ன எங்களுக்கு அவசியம்? அவர் 5000 வந்து அவருக்கு பணம் பட்ஜெட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு மாற்றுத்திறனாளி செய்யறதுக்கு அவர் கையில் பணம் இருக்காது. கடன் வாங்கி செய்யணும். எங்களுக்கு தான் கடன். மற்ற அவளுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்கு, குபேர் சங்கம் நடத்துறதுக்கு, பாலம் திறக்கிறதுக்கு, அப்பாவுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு, கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கும். ஆனால் மாற்றுத்திறனாளி உயிர் போக நாங்கள் கத்துறோம். போலீஸுங்களை அடிக்கிறாங்க. அப்போ கூட அவருக்கு மனசாட்சியே வரல. வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே கிளாம்பாக்கத்தில் எடுத்து போட்டாங்க. அங்கேருந்து மாற்றிட்டு வந்து இங்கே கோயம்பேட்டில் போட்டாங்க. 2 மணிக்கு வரைக்கும் சாப்பாடு தண்ணி கூட எங்களுக்கு கிடையாது. நல்ல நடக்கூடிய மகளிருக்கு 5000 கொடுத்தீங்க, வரவேற்கிறோம். ஆனால் காடில்லாத மாற்றுத்தாண்டி மகளிருக்கு உதவித்தொகை தரங்க மறுக்கிறேன். ஓட்டு போட்ட எங்களுக்காக 10 நிமிஷம் பேச வர மாட்டாரு. போலீஸ் நெஞ்சில கை கொடுத்து தள்ளுற அளவுக்கு தைரியம் யார் கொடுத்தா? அந்த முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. மீறி பேசினா அடி அப்படிங்கிற தகுதியை கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர். ஓட்டு போட்ட மக்களை பார்க்க வர்றதுக்கே வர முடியல. ஒன்னே ஜெயிக்க வைக்கணும்னு என்ன எங்களுக்கு அவசியம்? உன்கிட்ட என்னதுக்காக நாங்க வந்திருக்கிறோம்? காட்டை வித்து கூட, வீட்டை வித்து கூட நாங்க வந்திருக்கிறோம். எங்களோட உரிமையோட தொகை என்னன்னு நாங்க கேட்கிறோம். அதையே செய்ய முடியாது. முதலமைச்சர் எதுக்கு இருக்கிற நீ? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நைட்டு பெண்கள் நெஞ்சில கை கொடுத்து போலீஸ் தள்ளுறாங்க. அதையும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்கிறேன் இம்மா நேரம் வரைக்கும். இத வரைக்கும் இன்னுமா பதில் வரல அந்த போலீஸ் கிட்ட இருந்து. கல்யாண மண்டபத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னப்பா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல 3 தடவை சுற்றி வந்திருக்கோம். போலீஸை எங்களை மண்டையில் அடிச்சு, உதட்டில் அடிச்சு, கையை பிடிச்சி முறிச்சு. நாங்கள் என்ன கேட்குறோம்? சொத்து தகமாக கேட்குறோம். எங்களுக்கான உதவி தொகை உரிமையோட கேட்குறோம். நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோமா, கல் எடுத்து பஸ்ஸை விட்டேறோமா? முதலமைச்சர் நடத்த எது வேணாலும் செய்யலாங்க. எங்களை பார்த்தா அவருக்கு மனுஷராக தெரியல. எங்கள் துறை அவர் கையில் வச்சிருக்காரு. அதனால நாங்கள் உரிமையோட கேட்குறோம். 5 நாள் முடிஞ்சிட்டு, இது 6வது நாள். என்ன வேணாலும் செய்யிட்டு, ஆனால் ஸ்பாட்டுக்கார் வரமாட்டார். போலீஸை தான் ஏவி விடுறாரு. 10வது கண்ட்ராக்ட் டிரைவர்லாம் அவங்களுக்கு தனது. நாங்களும் தொண்டை வலிக்க கத்துறோம், போராடுறோம், படுத்து கிடந்தோம். எங்கள் உயிரை ஒன்று தான் நாங்கள் விட்டுக்கல. விட்டா கூட அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவர் 5000 வந்து அவருக்கு பணம் பட்ஜெட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு மாற்றுத்திறனாளி செய்கிறதுக்கு அவர் கையில் பணம் இருக்காது. கடன் வாங்கி செய்யணும். எங்களுக்கு தான் கடன். மற்ற அவளுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்கு, குபேர் சங்கம் நடத்துறதுக்கு, பாலம் திறக்கிறதுக்கு, அப்பாவுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு, கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கும். ஆனால் மாற்றுத்திறனாளி உயிர் போக நாங்கள் கத்துறோம். போலீஸுங்களை அடிக்கிறாங்க. அப்போ கூட அவருக்கு மனசாட்சியே வரல. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்துடைய மாநில செயலர் ராஜேஷ் பேசுகிறேன். எங்களுடைய கோரிக்கை என்பது, இதுவரை 1500 என்பது மாற்றுத்திறனாளிக்கு தரக்கூடிய உதவித்தொகை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு 2000 தர்றீங்க, அது 10000 ஆகும். சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு 2000 என்பதனை 6000 கேட்குறோம். இது வந்து தரக்கூடாத மாற்றுத்திறனாளி தொகை அல்ல. அண்டை மாநிலமான ஆந்திராவில் 6000 ரூபாய் தர்றாங்க. அங்கே முடிஞ்சே நமக்கு முடியல அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது, முற்றிலுமாக முடக்கப்படுகிறது என்பதால் சரியாக இருக்கும். அந்த மாற்றுத்திறனாளி வந்து சர்வைவிலே ஆக முடியாது. அப்போ ஒரு ஆள் கூட போகணும். அப்படி அந்த குடும்பம் ஒரு சர்வோடாகிறதுக்கான ஒரு தொகையை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதா. தமிழ்நாடு அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் இன்றைக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து வேற விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதா? அதாவது நீ கேட்க கேள்வி சரியான கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான உதவிகள் நேரடியாக என்ன வந்திருக்குது கேட்குற கேள்வி என்ன, நேரடியாக எங்களுக்கு என்ன வந்திருக்குது? எனக்கு நேரடியாக வரக்கூடிய உதவித்தொகை. அந்த உதவித்தொகை எங்களுக்கு தருவடாகிறதுக்கான தொகையை தவிர மற்றதெல்லாம் மறைமுகம் வந்து சேர்றது. எங்களுக்கு தேவை நேரடியாக வரக்கூடிய உதவித்தொகை வேணும்னு கேட்குறோம். அது எங்களுடைய நேரடியான உதவித்தொகை எங்களுக்கு வேணும்னு கேட்குற எங்களுடைய பிரதான கோரிக்கை.
இல்ல அரசு இடங்கள்ல வந்து பெரும்பாலும் பணியிடங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடம் தரதா தமிழக அரசு சொல்லி தெரியுங்களா? நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மாண்புமிகு முதலமைச்சரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது ஏற்றளவு இருக்குது, செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா பட்டியல் தாங்க. எத்தனை பேர் தரப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு தரப்பட்டிருக்குது பட்டியல் இருக்கிறா? எதுவுமே கிடையாது, சொல்லோடு இருக்குது. எல்லா இடத்திலும் திராவிட அரசு திராவிட மாடல் முன்மாதிரியாக இருக்காங்க. ஆனால் ஏன் மாற்றுத்திறனாளி நலத்துறையில் மட்டும் திராவிட அரசு முன்மாதிரியான திராவிட மாடல் அரசாக இல்லை என்பதுதான் எங்களுடைய வேதனை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நல்ல நடக்கூடிய மகளிருக்கு 5000 கொடுத்தீங்க, வரவேற்கிறோம். ஆனால் காடு இல்லாத மாற்றுத்திறனாளி மகளிருக்கு உதவித்தொகை தரக்க மறுக்கிறீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி வேற என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சீங்க? முதல்வரை போய் நேரடியாக சந்திப்பது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்களா? நாங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன்னா நீங்கள் கரெக்டாக எங்களை உணர்வு புரிஞ்சு கேட்டு இருக்கிறீங்க. சரியான என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தணும், தர்ணா நடத்தணும், காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். இப்படி தொடர்ச்சியாக 4 ஆண்டு கால போராட்டம் நடத்தி யார் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய அமைச்சர் கீதா ஜீவனா அவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் முதலமைச்சரின் கவனத்தை கொண்டு செல்கிறோம், முதலமைச்சரின் கவனத்தை கொண்டு செல்கிறோம் சொன்னாங்களே. இதுவரை கவனத்தை கொண்டு செல்லவே இல்லையா? அவர் கவனத்துக்கு போகவே இல்லையா? போன கவனம் திசை திருப்பப்பட்டதா? அதுதான் எங்களுடைய நேரடியான கேள்வி. நாங்கள் 4 ஆண்டு கால போராட்டம் நடத்தியும் ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை? அப்படியானால் முதலமைச்சரை ஈர்ப்பதற்காக, கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்துகிற போராட்டம் இந்த போராட்டம், தவிர முதலமைச்சர் எதிர்த்து நடத்துகிற போராட்டம் அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறோம். 6 நாள் போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். ஆனால் காவல்துறை, ஒரு பெண் காவல்துறை கூட எங்களை இது பண்ணாமல், ஆண் காவலர் மார்பகங்களை பிடித்து கீழே தள்ளி ஒன்று மேலே ஒன்று விழுந்து பின்மண்டையும் எனக்கு வீங்கி போயிருக்குது, பின்னாடி முதுகும் வீங்கி போயிருக்குது. இவ்வளோ வலி வேதனையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். இந்த தமிழக அரசு எங்களுக்கு ஒரு வாழ்வாதார தீர்வை கொடுக்கிற வரைக்கும் எங்கள் மறியல் போராட்டம் மீண்டும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன சார் கேட்குறோம்? எங்களுக்கு தேவையான உதவித்தொகை தானே கேட்குறோம், மற்ற என்ன நாங்கள் கேட்குறோம்? எங்கள் வாழ்வாதாரத்துக்கான ஒரு உதவித்தொகை கூட அறிவிக்கலைன்னா இந்த தமிழக அரசு எங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும்? மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கும்படி நாங்கள் இந்த போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி பாதுகாப்பர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக, செங்கல்பட்டு மாவட்ட குழு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு போலீஸ்காரர் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி கடைசாரு. எங்களை ரொம்ப முடியாமல் நிலைமையில நான் ஆகிட்டோம். இருந்தாலும் நாங்கள் நைட்டு சாப்பாடு கூட எங்களுக்கு கிடையாது. 2 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே கிளாம்பாக்கத்தில் எடுத்துமே போட்டாங்க. அங்கேருந்து மாற்றிட்டு இங்கே கோயம்பேட்டில் போட்டாங்க. 2 மணிக்கு வரைக்கும் சாப்பாடு தண்ணி கூட எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் போராடுறோம். எங்களுக்காக இந்த உரிமைக்கான 6000 ரூபாய் 10,000 ரூபாய் ரொம்ப முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். 6 நாளாக போராடுறோம் சார். இதுக்காக நாங்கள் எங்களுக்காக முதலமைச்சர் எங்களோட கருணை மனுவை இறங்கி எங்களுக்காக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மாத உதவித்தொகை உயர்வு கேட்குறோம். அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் 10,000 15,000 15,000 தர்றாங்க. அதே மாதிரி கேரளாவில் 3 வகையான உதவித்தொகை தர்றாங்க. பாண்டிச்சேரியில் 3,700 4,700 தர்றாங்க. தெலுங்கானாவில் 4,000 ரூபா தர்றாங்க. தமிழகத்தில் மிகவும் குறைந்து 1,500 ரூபா தர்றாங்க. கடுமையான மாற்றத்தினாளிக்கு 2,000 ரூபா தர்றாங்க. இது வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவும் தேவையானது, பற்றாக்குறை உள்ள இது. எல்லாத்துக்கும் நாங்கள் முன்மாதிரியான அரசுன்னு சொல்கிறவங்க பக்கத்து மாநிலங்களை பார்த்து இங்கேயும் ஒரு முன்மாதிரி அரசாக செயல்படணுன்றது எங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை. காவல்துறை தன்னுடைய முடிவை என்பது நேற்று இரவு எடுத்தது மிக மோசமான செயல். என்ன கேட்டீங்கன்னா, 18 பஸ்ஸில் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளை திருமங்கலத்தில் இருக்கிற பெரியார் நினைவுக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போகாமல், அதாவது தாம்பரத்துக்கு தாண்டி வண்டி போயிட்டே இருக்குது. ஆனால் எங்கே போய் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மீறி கேட்டால் மாற்றுத்திறனாளி தரைக்குறைவாக பேசுவது, மாற்றுத்திறனாளி தள்ளி விடுவது, பெண் மாற்றுத்திறனாளி என்று கூட பாராமல் அவர்களை மார்பத்தை பிடித்து அமுத்தி தள்ளி விடுகிற செயலை, ஈனத்தனமான செயலை காவல்துறை செய்துங்கிற வன்மையோடும் வருத்தத்தோடும் பதிவு செய்ய விரும்புகிறோம். நான் காவல்துறை என்பவர்களை நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற சில கருப்பாடுகளை அடையாளம் கண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதனை வேண்டுகோளாக விடுத்துக் கொள்கிறேன். என்னம் காரணம் என்று சொன்னால், நாங்கள் புழுக்களை போல நினைந்து கொண்டிருக்கிறோம். அந்த செயலை நினைக்கிற போதெல்லாம் நெஞ்சம் வலிக்கிறது, நெஞ்சம் ஈரமாக கொதிக்கிறது. ஆகவே ஐயா அவர்களை இந்த போன்ற அயோக்கியத்தனம் செய்கிற காவல்துறையை அடையாளம் கண்டு நீக்க வேண்டும் என்று வன்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதான் பக்கத்தில் மாநிலத்தில் 6,000 10,000 கொடுக்குறாங்க. அதை நாங்கள் கேட்கல.
ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாலே அவருக்கு ஒரு பெருமை தான். உதவித்தொகை உயர்த்தி கொடு. ரெண்டாவது அது சில பேர்த்துக்கு இந்த உதவி 1000 ரூபாய் உதவித்தொகை வருது பார்த்தீங்களா, மகளிர் உதவி, அவங்களுக்கு சில பேர்த்துக்கு இன்னும் வரல, இந்த உதவியுமே இல்லைன்றாங்க. அதுக்கும் கொஞ்சம் கருணை காட்டும்படி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். ஒரு படுக்கையில் கிடக்கிற மாற்றுத்திறனாளிக்கு வெறும் 2000 ரூபாயும், ஒரு ஊனமாக நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 1500 ரூபாயும் இந்த உதவித்தொகை எங்களுக்கு பத்தலைங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. தொடர்ந்து முத்திரை போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களோட மாநில முடிவு எடுத்த முடிவை நாங்கள் கோரிக்கையாக வச்சு பண்ணுறோம். இதுக்கு காவல்துறை அவர்கள் ராத்திரி கரெக்டாக எங்களை 9 மணிக்கு டிஎம் இதில் கொண்டாந்து எங்களுக்கு வச்சு உங்களுக்கு வந்து மண்டபம்னு சொல்லி மண்டபத்தில் உங்களுக்கு இடம் இருக்கு வாங்க விட்டு சொல்லி எங்கள் காவல்துறைக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் கொண்டாந்து எங்களை நிப்பாட்டி 2:30 மணிக்கு எங்களை வஞ்சிச்சு ஒரு எஸ்ஐ அவர்கள் கடுமையாக ஒரு ஊனமற்ற ஒரு புதலவியை அடித்து தாக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த எஸ்ஐ இந்த இடத்துக்கு வர வேண்டும். நாங்கள் கேட்கறது அரசாங்கம் ஐயா முதல்வர் அவரை நாங்கள் கேட்க வேண்டியது மாற்றுத்திறனாளிக்கு மாதம் 6000 ரூபாயும், என்ன படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 8000 ரூபாயும், நடக்க முடிய ஒரு 5000 ரூபாய் நாங்கள் கேட்கணும். இதுக்காக காவல்துறை உடனடியாக இருக்கிறது. காவல்துறை மாற்றுத்திறனாளியில் தாக்கப்பட்டது. நாங்கள் ஒரு காலமும் எங்களுடைய போராட்டம் நிற்காது. எங்களுடைய அரசு உதவி கிடைக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்களது டாராடக் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து தமிழக அரசிடம் பல நாட்களாக போராட்டம் நடத்தி இன்றைய தினம் எங்களது சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000-ம், நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000-ம், 6,000, 10,000, 15,000 போன்ற உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி பல்வேறு மாநிலங்களிலே கொடுக்கக்கூடிய அதே போல் உதவித்தொகையை எங்களுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழகத்தில் இங்கே 75% உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,500 ரூபாயும், 75% மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 2,000 கொடுக்கின்றார்கள். இது எந்த வகையில் எங்களுக்கு பத்தும்? இன்றைய வியாபார சூழ்நிலையிலே ஒரு டீ கொடுத்தால் கூட சாதாரணமாக ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் காலியாகின்றது. ஆகவே மருத்துவர்களால் கால் இல்லாத மாற்றுத்திறனாளிகள், படுத்த படுக்கை இல்லாத மாற்றுத்திறனாளிகள், மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ரூபாய் 1,500, 2,000 பத்தவில்லை எங்களுக்கு. ஆகவே தான் நாங்கள் எங்களுக்கு 6,000, 10,000, 15,000 எங்களது வாழ்வாதார வாழ்வுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுக்கு இந்த உதவித் தொகையை அறிவிக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கே தொடர்ந்து எத்தனை நாட்களானாலும் சரி இங்கே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நாங்கள் எங்கள் உயிர் போகும் வரை போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருப்போம்.